அனைவருக்கும் சலாம். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன், கேட்பிறாக. இந்திய தூதரை நேரில் அழைத்து வங்கதேசம் கண்டனம். துணை தூதரகம் மீது தாக்குதல் எதிரொலி. டாக்கா. திரிபுரா மாநிலம் அகர்தாலாவில் உள்ள வங்கதேச துணை தூதரகத்துக்குள் நுழைந்து சிலர் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கும் விதமாக வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர் பிரணாய் வர்மாவை நேரில் அழைத்து அந்த நாடு செவ்வாய்க்கிழமை கண்டனம் தெரிவித்தது. வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்து மத ஆன்மீக தலைவர் சின்மாய் கிருஷ்ணதாஸுக்கு ஜாமீன் வழங்க மறுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் அகர்தலாவில் ஆயிரக்கணக்கானோர் திங்கட்கிழமை போராட்டம் நடத்தினர். அப்போது சிலர் அங்குள்ள வங்கதேச துணை தூதரகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இதற்கு கவலை தெரிவித்த இந்திய வெளியுறவு அமைச்சகம் தில்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வங்கதேச துணை தூதரகங்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவதாக தெரிவித்தது. இந்நிலையில் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய தூதர் பிரணாய் வர்மாவை நேரில் அழைத்து வங்கதேசம் கண்டனத்தை பதிவு செய்தது. இது குறித்து வங்கதேச வெளியுறவு விவகாரங்கள் ஆலோசகர் முகமது தௌஹீத் ஹுசைன் கூறுகையில், அகர்தலா நிகழ்ந்த போராட்டத்தை அடுத்து நேரில் வருமாறு இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவரிடம் எங்கள் கண்டனத்தை தெரிவித்தோம் என்றார். உறவை வலுப்படுத்த விருப்பம். வங்கதேச வெளியுறவு பொறுப்பு செயலர் ரியாஸ் ஹமீதுல்லா உடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பிரணாய் வர்மா கூறுகையில், வங்கதேசத்துடன் நிலையான வலுவான உறவை தொடரவே இந்தியா விரும்புகிறது. இருதரப்பு உறவில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு விவகாரமும் இருக்கக்கூடாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு. அமைதி, பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்க வங்கதேச இடைக்கால அரசுடன் இணைந்து பணியாற்ற விளைகிறோம் என்றார். இந்தியாவின் தோல்வி. முன்னதாக அந்நாட்டு சட்ட விவகாரங்கள் ஆலோசகர் ஆசிஃப் நஸ்ருல் வெளியிட்ட ஃபேஸ்புக் பதிவில் இந்த தாக்குதல் இந்தியாவின் தோல்வியை குறிக்கிறது. இந்தியாவுடன் நல்லுறவை பேண தேர்தல்களின்றி ஆட்சியில் அமரும் ஷேக் ஹசீனாவின் அரசு தற்போது வங்கதேசத்தில் இல்லை என்பதை இந்தியா உணர வேண்டும். தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் வங்கதேச தேசிய கொடியளிப்பு சம்பவத்தின் பின்னணியில் ஹிந்து சங்கர்ஷ் சமிதி என்ற அமைப்பு உள்ளது. சுதந்திரம், இறையாண்மை மற்றும் சுயமரியாதையுடைய நாடாக திகழும் வங்கதேசம் திறன்மிக்க அச்சமற்ற இளைஞர்களை கொண்டது என குறிப்பிட்டார். விசா சேவைகள் ரத்து. பாதுகாப்பு கருதி அகர்தலாவில் தூதரக மற்றும் விசா சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக வங்கதேச துணை தூதரகம் அறிவித்தது. அதே சமயத்தில் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை திரிபுரா காவல்துறை கைது செய்தது. பணியின் போது கவனக்குறைவாக இருந்த 4 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மேற்கு திரிபுரா மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர்
கிரண்குமார் தெரிவித்தார். எனினும் அஸ்ஸாம் உள்ளிட்ட பிற வடகிழக்கு மாநிலங்களில் செவ்வாய்க்கிழமையும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்திய சேனல்களுக்கு தடை கோரி மனு. வங்கதேச கலாச்சாரத்துக்கு எதிரான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பும் இந்திய தொலைக்காட்சி சேனல்களுக்கு தடை கோரி விதிக்க வேண்டும் என அந்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்குரைஞர் எக்லஸ் உத்தீன் தாக்கல் செய்த மனுவில் எவ்வித வரம்புமின்றி வங்கதேச கலாச்சாரத்தை எதிர்க்கும் வகையிலான நிகழ்ச்சிகளை இந்திய தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பி வருகின்றன. இந்த நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட தூண்டும் வகையில் உள்ளது. எனவே வங்கதேசத்தில் ஒளிபரப்பாகும் ஸ்டார் ஜல்ஷா, ஸ்டார் பிளஸ், ஜி பங்களா உள்ளிட்ட அனைத்து இந்திய தொலைக்காட்சி சேனல்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டது. சின்மய் தாஸ் ஜாமீன் மனு ஜனவரிக்கு ஒத்திவைப்பு. வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள இந்து மத ஆன்மீக தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதிக்கு சட்டோகிராம் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அவர் தரப்பில் ஆஜராக வழக்குரைஞர்கள் யாரும் முன்வராததால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக கடந்த நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது அவருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்ததை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் நடத்திய போராட்டத்தில் அரசு வழக்குரைஞர் கொல்லப்பட்டார். நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சின்மய் கிருஷ்ணதாஸ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை ஜனவரி மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்துக்கள் மீது தாக்குதல். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கண்டனம். லண்டன். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தொடர் வன்முறை தாக்குதலை பிரிட்டன் நாடாளுமன்றம் கண்காணித்து வருவதாகவும் அங்கு இந்து மத ஆன்மீக தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் மூத்த அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் தெரிவித்தார். கடந்த மாதம் வங்கதேசத்துக்கு நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்துக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக வங்கதேசம் இடைக்கால அரசு உறுதியளித்தது. இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டிட வங்கதேச இடைக்கால அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்றார்.